தமிழகத்துல இந்த திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது எத்தனையோ கொலைகள், எத்தனையோ கற்பழிப்பு, துப்பாக்கி சூடு நடந்தது, லாக் அப் டெத்து. நம்ம பரமக்குடியில் கிட்டத்தட்ட 7 பேரை சுட்டு தள்ளினாங்க, நாயை சுட்ட மாதிரி. இப்படி ஒரு பாரத பிரதமரை எந்த நாட்டிலேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? வந்து ஆண்டவர் ஏத்துனாருன்னு சொல்றீங்க. ஆண்டவர் ஏத்துனாரா இல்ல நிதிஷும் சந்திரபாபுவும் ஏத்துனாங்களா? சார், ஆண்டவன் தான் ஏத்துனான். நிதிஷும் சந்திரபாபு கீழே இறங்கிடுவாரு. நிதிஷும் சந்திரபாபு இப்ப அவனுங்க இஷ்டம், அவனுக்கு போக மாட்டானுங்க சார். மோடினா அப்படியே எதிரியா பாக்குறான். நீ ஓம் பிரதமரை எதிரியா பாக்குற? குஜராத்ல அத்தனை பேரை கொலை பண்ணா அப்படிதான் பார்ப்பாங்க. எப்படி இது கொலை பண்ணது? இது ராபினை தூக்கி தான் உள்ள போட்டணும். ஏன் இது இந்தியா இந்து நாடா இருக்கக்கூடாது? அதுக்கான முயற்சி தான் பாரதிய ஜனதா செஞ்சுட்டு இருக்கு. இல்ல சார், இந்து நாடா ஏன் இருக்கக்கூடாது? ஏன் உங்களுக்கு இல்லன்னு கேக்குறேன். ஏன் இருக்கணும் சார்? இப்ப மத்த நாடுகள்லாம் இருக்குல்ல, கிறிஸ்தவ நாடு இருக்கு, இஸ்லாமிய நாடு இருக்குல்ல, மற்ற நாடுகள் இருக்குன்றதுனால மற்ற நாடுகள்லாம் அவன் வந்து நாடு ஏன் நாடுன்னு உரிமை கொண்டாடுறான்ல. நீங்க இவ்வளவு சொல்றீங்க. முதல்வர் வந்து மருத்துவமனையில உட்கார்ந்து கூட மக்களுக்காக வந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு, மக்கள் குறைகளை தீர்த்துட்டு இருக்காரு. ஏன் வெளியில இருக்கும்போது 4.5 வருஷம் தெரியாது, ஏன் மருத்துவமனைக்கு உள்ள போய் செய்யறீங்க? உடம்பு இல்லைன்னா படுத்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே வரணும் சார். சார் உள்ள 4.25 வருஷமா ஏன் உள்ள போய் ஒரு 3 நாள் என்ன மக்களுக்கு என்னத்த அப்படி செஞ்சிருவீங்க? ரோட் ஷோ எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தவறு. பண்ணக்கூடாது சார். நாங்க வந்து தேசிய கட்சி, நாங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டு ரோட் ஷோ பண்றோம். நீங்க வேங்க வயல பிடிக்கல. நேற்று பாத்தீங்கன்னா போன வாரத்துல முந்தின வாரத்துல திருவள்ளூர்ல ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிடறான். சரி, அப்போ உங்களுடைய சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? அவனை ஏன் விட்டீங்க? வட இந்தியர்கள் நடந்தது சார். வட இந்தியர்கள் உங்க ஆட்சி சார். இது வந்து இந்தியா. இந்தியாவில் யார் வேணாலும் எந்த தேசத்துக்கும் போகலாம். அதான் வந்து கற்பழிச்சிட்டு சார். அதுக்கு கற்பழிக்க சொல்லியா? இப்போ நம்ம ஆளுங்க போயிருக்கான், டெல்லியில 10 லட்சம் பேர் இருக்கான், தப்பிச்சு பீகார்ல கண்டுபிடிச்சு கொடுங்க. சிஏலையும் என்ஐஏலையும் என்ன சொல்ல வருதுன்னு படிக்க சொல்லுங்க. இல்ல, இந்த பேச்சுக்காக தான் சிறுபான்மையினர் உங்களுக்கு வாக்களிக்கலன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? சார், நாங்க தான் பட்டியல் சமூகத்தை, இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் வேங்கவாயில் போன்ற ஒரு பெரிய கொடுமையெல்லாம் நடக்கிறப்போ பாரதிய ஜனதா கட்சி எங்க போயிருந்தது? ஒரு போராட்டமாவது முன்னெடுத்து அந்த மக்கள். நாங்க நிறைய போராட்டம் பண்ணோம். அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில வேங்கை வெயிலுக்காக அவர் பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்க. பல போராட்டங்கள் பண்ணோம். பாரதிய ஜனதா கட்சி ஸ்டேட்ல வந்தா கண்டுபிடிச்சு நாங்க தெரிஞ்சா அவனை பிடிச்சி சுற்றுவோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க தமிழகத்துல என்ன பண்றீங்க? ஆசிஃபாவை கொலை பண்ணவங்கள சுட்டுட்டீங்க சார். யாரு? ஆசிஃபாவை கொலை பண்ணவங்கள சுட்டுட்டீங்க. ஏன் சார்? ஏன் உங்களுக்கு தவறு பண்ணுனா அது எல்லாம் நடக்கும். ஏடிஎம்கே என்ன செய்யல? திமுக பல விஷயங்களை திமுக செஞ்சிருக்கு. பல விஷயம் வந்திருக்காங்க. அந்த 1000 ரூபாய் நீங்க எங்க இருந்து சார் வாங்குறீங்க? உங்க பாக்கெட்ல இருந்தா குடுக்குறீங்க. இல்ல, அது கூட நீங்க கடனை வாங்கி குடுக்குறீங்க. இப்போ திமுக வந்து கடன் வாங்கி குடுக்குறாங்க, அதான் பிரச்சனை. 100%. அப்போ இந்தியா அரசு வந்து கடன் வாங்கி எதையும் பண்ணல சார். இந்திய அரசு, பாரதிய ஜனதா வந்த பிறகுதான் இந்தியா நாட்டுக்கு அதிக கடன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்திய அரசு வந்து நம்மளே மிசைல் எல்லாம் இங்க தயாரிக்கிறோம். மத்திய அரசுக்கு வந்து வருமானம் இல்ல, மாநில அரசுகள் வரியாக திருப்பி தரும். சார் இருங்க சார், திருப்பி கொடுக்கலன்னா நீங்க வந்து 1000 ரூபாய் திருப்பி கேக்குறீங்க. 200 ரூபா கொடுத்துட்டு ஏன் ட்ரெயின் தண்டவாளத்தை கட் பண்ணிருக்கலாம்? இவருக்கு நல்ல தகுதி இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல அறிவு இருக்கு. இந்த தேசத்தை காக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் கேண்டிடேட் கூட வாய்ப்பு. அண்ணாமலை பிரதமர் கேண்டிடேட் கூட ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பிரதமர். Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவிலிருந்து தாஸ் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வள்ளுவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் சமூகத்தினருக்கு எந்த ஆட்சியில் பாதுகாப்பு அரணாக இருந்தது என்ற ஒரு கேள்வி இயல்பானது. அதிமுக ஆட்சியிலா திமுக ஆட்சியிலா என்ற கேள்வி. மத்திய அரசு பாஜக அரசு வரும்போது இந்தியாவில் கேட்கறது சரியா புரியல. நீங்க சிறுபான்மையினர், அதான் தேசத்தில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு தேசத்தில் பாஜக அரசு எப்பொழுது வந்ததோ, எங்களது பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுது அரியணை ஏறினார்களோ, சரி, அன்னையிலிருந்து இதுவரைக்கும் தமிழகத்திலும் சரி பாரதத்திலும் சரி சிறுபான்மையர்களுக்கும் பட்டியல் சமூகத்தினருக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. மணிப்பூர்ல கொடுத்தது போல. மணிப்பூர் என்பது அது உங்களுக்கு ராபினுக்கு தெரியாம பேசுங்க, வயசு உங்களுக்கு சின்ன வயசு. சரி, மணிப்பூர் என்பது காங்கிரஸ் ஆட்சி 70 வருஷ காலம் இந்த நாட்டை ஆண்டுச்சுல, காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுல, அப்ப இருந்து அந்த பிரச்சனை இருக்கு. அது 2 சமூக பிரச்சனை. இன்னைக்கு வரல.
இன்னைக்கு வந்து தூண்டி விட்டுருக்காங்க அதை அதிகமாக. ம் அந்த 2 சமூக பிரச்சனை அப்போ இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. Okay. இப்போ நாங்கள் ம் அதாவது எல்லா இடத்துக்கும் பிரதமர் போக முடியாது. உள்துறை அமைச்சர் இருக்கார்ல, ம் அவர் போய் அதனுடைய விளைவுகளை பார்த்து அதுக்கு உண்டானதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி. இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா? ம் இப்போ மணிப்பூர் நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் மணிப்பூர்ன்ட்டே இருக்கீங்க. ம் இதே தமிழ்நாட்டில் ஏற்கனவே நான் ராபின்ஸ் சொல்லியிருக்கேன் வல்வன் தொலைக்காட்சியில். சரி. தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது ம் எத்தனையோ கொலைகள், எத்தனையோ கற்பழிப்பு, துப்பாக்கி சூடு நடந்தது. ம் உங்களுக்கு லாக்அப் டெத்து, ம் கிட்டத்தட்ட 2 சமூக பிரச்சனை. ராமநாதபுரத்தில் நம்ம பரமக்குடியில் கிட்டத்தட்ட 7 பேரை சுட்டு தள்ளினாங்க, நாயை சுட்ட மாதிரி. ம் அதுக்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து எந்த பிரதமரும் வரல. ம் இதே தாமிரபரணி ஆற்றுல வந்து கிட்டத்தட்ட 17 பேர் செத்தான். 2 பாலத்திலையும் விட்டு அடித்து கீழே தாவ வச்சாங்க. அந்த சமூக பிரச்சனைக்கெல்லாம் இந்தியாவில் யாருமே பேசலை. ம் அதனால் பல பிரச்சனைகளை சொல்லி ஆனாலும் வந்து திமுக தான் வந்து தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இன்று வரை இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சார், நீங்கள் தெரியாமல் ஒரு களத்தில் கூட்டணி கட்சியை சேர்க்குறீங்க. ம் அதாவது காங்கிரஸ் அரசு, மத்திய அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் அப்போ இருந்து கூட்டணியாக தான் இருக்குது. சரி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி இருக்குல்ல, ம் அதை காங்கிரஸை சேர்த்துக்கிறாங்க. சரி. இந்த காங்கிரஸில் சில சால்ராக்கள்லாம் இருக்காங்க, ம் அது திமுக மாதிரியே பேசுவானுங்க. இந்த திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு விழலை, அது நீங்கள் தவறாக எண்றீங்க. இந்த காங்கிரஸுக்கு தான் சிறுபான்மை ஓட்டு விழுது. ம் அதை நீங்கள் வேணால் சென்சஸ் கணக்கு எடுத்து பாருங்கள். சரி. ஆமாம், அது திமுக வந்து இந்த சிறுபான்மைகளை எப்போவுமே சரி, பாதுகாக்க, பாஜக தான் தான் பாதுகாக்கும். நீங்கள் தான் சிறுபான்மையினர் பாதுகாத்துட்டீங்க. ஏன் உங்களுக்கு ஏன் சிறுபான்மையினர் ஓட்டு வரல? யாருக்கு? நீங்கள் போட மாட்டேங்கிங்க. நீங்கள் வெறுப்பு அதாவது சார், நீங்கள் சவுதி அரேபியா மாதிரி இந்த நாடை நினச்சிட்டு இருக்கீங்க. இது பாரத தேசம். சரி. என்னுடைய பாரத பிரதமர் ம் உங்களுக்கு என்னைக்காச்சு ஒரு துரோகத்தை பண்ணி, அவர் என்னைக்காச்சு கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணி இந்த நாட்டு மக்களை அடித்து உதைச்சி நான் சம்பாதிக்கணும்னு என்னைக்காச்சும் வந்திருக்காரா என்னுடைய பாரத பிரதமர்? ம் இந்த தேசம் முக்கியம், இந்த நாடு முக்கியம், இந்த நாட்டில் உள்ள மக்கள் முக்கியம். சிறுபான்மை மக்களும் என்னுடைய தேசத்தில் உள்ளவங்க. ம் ஒருபோதும் என்னுடைய பாரத பிரதமர் அப்படி நினைத்ததே இல்லை. ம் இது மீடியாக்கள் தான் சொல்லுது. ஓகேவா? சரி. ஆகையால் சில தவறுகளை பல தவறுகளாக செஞ்சவர்கள் காங்கிரஸ்காரர்களும் ம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போல கட்சிகளும் தான். புரியுது. இதே சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்க தான் சிஏஏ, என்ஐஏ போன்ற சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, பாஜக தானே கொண்டு வருது. சிஏ என்ஐஏ சட்டத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க ரபீன். ம் உங்களுக்கு வந்து பாகிஸ்தானில் இருந்தும் பங்களாதேஷில் இருந்தும் அங்கே மழை பெஞ்சு எவனாச்சு துரத்துனா 1 கோடி பேர் இந்தியாவுக்கு வந்துடுறான். அந்த 1 கோடி பேரும் இந்தியாவில் ரேஷன் கார்டு வாங்கிக்கிறான், ம் ஓட்டர் ஐடி வாங்கிக்கிறான். சரி. அந்த 1 கோடி பேருக்கும் நம்ம ஃப்ரீயாக ரேஷன் கொடுக்குறோம். ம். எவ்வளோ லாஸ் தெரியுமா? எத்தனை பேர் ஓடியாரான் தெரியுமா? ம் வேற எந்த இதுக்கு தான் சிஏ கணக்கும். இல்லை வேறு எந்த நாட்டிலேருந்து வரவும் பூரா எல்லாமே வீசா உங்களுக்கு வந்து அதுக்கு முறையான ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வரான். இவன் வந்து திருட்டுத்தனமாக வந்துடுறான். ம் நீ யார், உங்கள் அப்பா யார், உன்னுடைய நீ வந்து இந்தியனா ம் இல்லை பங்களாதேஷியனா பாகிஸ்தானா, உன் கார்டை வச்சு முறைப்படி இந்தியாவுக்குள்ள வான்னு சொன்னது உங்களுக்கு குற்றமா? சிஏலையும் என்ஐஏலையும் என்ன சொல்ல வருதுன்னு படிக்க சொல்லுங்கள். இல்லை, இந்த பேச்சுக்காக தான் சிறுபான்மையினர் உங்களுக்கு வாக்களிக்கலன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? சார், நீங்கள் சிறுபான்மை இங்கே உள்ள பாகிஸ்தானுக்கு பிரித்து கொடுத்தாச்சு சார். சரி. பங்களாதேஷ் பிரித்து கொடுத்தாச்சு. ம் இந்தியனில் உள்ள சிறுபான்மை இந்தியன். நீ வந்து இனி பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி என்னுடைய பாரத பிரதமரை வெறுத்தனா எப்படி? ம் உங்களை நாங்கள் வந்து சிறுபான்மையரில் நாங்கள் ஒருபோதும் வெறுக்கவில்லை. ம் சில பிரச்சனை, அதாவது இது வந்து ஒரு 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு. ம் சில பிரச்சனைகளை வச்சு பேசக்கூடாது. ம் நீங்கள் வந்து இன்றைக்கி இஸ்ரேலை பாருங்கள், நம்பர் 1 நாடு. ம் அமெரிக்கா பாருங்கள், ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய நாடுகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? ம் ரஷ்யா அடிக்கிறான், ரஷ்யா மேலே அடிக்கிறான் உக்ரைனும். ம் காசாவில் 55,000 மக்கள் செத்துருக்காங்க. சரி. இவனுங்கெல்லாம் நிம்மதி இல்லை. இப்போ கஞ்சி இல்லாமல் அலையிறானுங்க சார். ம் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
என் தேசம், என் மக்கள் சிறுபான்மையராக இருந்தால் கூட ஆல் இண்டியன்ஸ். என்னுடைய பாரத பிரதமர் இந்தியனை ஒருத்தனையும் பசியிலேயும் விடலை, கண்ணீரிலேயும் விடலை. நீங்கள் இந்த 15 வருஷ காலம் குஜராத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் என்னுடைய பாரத பிரதமர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அங்கே பல கன்றுக்காலிகள் சில விஷயங்களை பண்ணி காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஓகேவா தவறுதலாக சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து மீடியாவுக்கும் தெரியும், ஆண்டவனுக்கும் தெரியும். ஆண்டவன் வந்து ஒரு அரியணையில் ஏற்றக்கூடிய ஒரு பாரத பிரதமரை 3 முறை அரியணை ஏறி இருக்கிறார். பாரத பிரதமரான நாட்டில் இது வரைக்கும் 3 முறை ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. ஒரு 13 வருஷம் குஜராத் ஆண்டிருக்கிறாரு. ஒரு கிரவுண்டில் வீடு இல்லை சார் என் பாரத பிரதமருக்கு சொந்த வீடு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு பாரத பிரதமரை எந்த நாட்டிலேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? வந்து ஆண்டவர் ஏற்றினாருன்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் ஏற்றினாரா இல்லை நிதிஷும் சந்திரபாபுவும் ஏற்றினாங்களா? சார் ஆண்டவன் தான் ஏற்றினான். நிதிஷும் சந்திரபாபு இல்லைன்னா கீழே இறங்கிடுவார். நிதிஷும் சந்திரபாபு இப்போ அவனுங்க இஷ்டம், அவனுக்கு போக மாட்டானுங்க சார். சார் அவங்கள போக சொல்லுங்களேன். அவங்களே ஆண்டவன் தான் அனுப்பிச்சி விட்டான். ஒரு நாட்டு மன்னன் வந்து நீங்கள் சாதாரணமாக ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகே, புரியுதா? சில பேருக்கு சில கட்டங்கள் வரும். அதனால் என்னுடைய பாரத பிரதமர் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்தை ஆள்ற வரைக்கும் இந்த நாட்டில் சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பே என்று சொல்கிறேன். சமீபத்தில் கூட வந்து வக்ஃபு வாரி சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்க பார்த்தீங்க. இன்னொரு கேள்வி திமுக தரப்புலேருந்து கேட்கப்படுது, இஸ்லாமியர் பிரதிநிதியாக ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா பாஜகவில்? ஒரு அமைச்சர் இருக்காங்களா? மத்திய அமைச்சர் பாஜகவில் இருக்காங்களா? சார் நாங்கள் உங்களுக்கு எம்பி தொகுதியை கொடுக்குறோம். சரி, நீங்கள் வின் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அமைச்சர் கொடுக்கத்தான் செய்கிறோம். எங்களுக்கு பாஜகவில் இவர் ஒரு சிறுபான்மையில் ஒரு அமைச்சர் இருந்தார், உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தான் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் வரணும் சார். நீங்கள் என்னைக்காச்சு சிறுபான்மையரை நாங்கள் வெறுத்துருக்கோமா? நீங்கள் எந்த இஸ்லாமியராவது நம்மளுடைய நாடு தேசம், இந்த பாரத தேசம் நம்மளுடைய நாடு, என் பிரதமர் நீ எவனாச்சும் சொல்கிறானா? மோடினா அப்படியே எதிரியாக பார்க்குறான். நீ ஏன் ஓம் பிரதமரை எதிரியாக பார்க்குற? குஜராத்தில் அத்தனை பேரை கொலை பண்ணால் அப்படி தான் பார்ப்பாங்க. எப்படி இது கொலை பண்ணது? இது இப்போ ராபினை தூக்கி தான் உள்ளே போட்டணும். ராபின் சாட்சி மாதிரி. சரி, குஜராத்தில் கொலை பண்ண பூரா உள்ளே போயிட்டான். நாங்கள் கொலை பண்ணலை சார். அதுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். எங்களுடைய பாரத பிரதமர் தூய்மையான ஒரு நேர்மையான என் தேசத்துக்கு கிடைச்ச பிரதமர். இல்லை, வக்ஃபு வாரி சட்ட திருத்தத்துக்கு எதிர்த்து பேச ஒரே ஒரு அமைச்சர் கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட இல்லை. இஸ்லாமியர்களுக்கு அவங்களோட பிரதிநிதியா யாருமே குரலா ஒலிக்கலன்னு கேட்குறாங்க. வாரியம் என்பது நீங்கள் அதில் ஒரு லேடிஸை கூட போடல. அது வந்து இந்த நாட்டோட சொத்து. சரி, என்ன இந்த நாட்டில் முகலாய பேரரசுக்கு முன்னாடி இந்த தேசம் உருவான தேசம். சரி, இதெல்லாம் வந்து இந்த முகலாய பேரரசு 400 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆளும் பொழுது இந்த சட்டங்கள் இதெல்லாம் இந்த இதிகாசம்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க. சரி, இது வந்து பாரத தேசம், அனைத்து மக்களும் இந்துக்கள் அதிகமான உள்ள ஒரு தேசம். அதாவது வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் போய் வந்து சட்டம் பேச முடியாது. சரி, அவன் இஸ்லாமிய நாடுங்கிறான். நீங்கள் அமெரிக்கா, யூகேலாம், கனடா, ஜெர்மன்லாம் எடுத்திங்கன்னா இது கிறிஸ்தவ நாடுங்கிறான். என்னைக்காச்சும் ஒரு இந்து நாடு இந்த உலகத்தில் இருக்கா? ஏன் இது இந்தியா இந்து நாடாக இருக்கக்கூடாது? அதுக்கான முயற்சி தான் பாரதிய ஜனதா செஞ்சுட்டு இருக்கு. இல்லை சார், இந்து நாடாக ஏன் இருக்கக்கூடாது? ஏன் உங்களுக்கு உணவு இல்லை கேட்குறேன். ஏன் இருக்கணும் சார்? இப்போ மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, கிறிஸ்தவ நாடு இருக்குது, இஸ்லாமிய நாடு இருக்குல்ல, மற்ற நாடுகள் இருக்குன்றதுனால மற்ற நாடுகளாம் அவன் வந்து நாடு ஏன் நாடுன்னு உரிமை கொண்டாடுறான்ல. ஏன் நம்ம தேசம் மாத்திரம் இந்து நாடுன்னு ஏன் கொண்டு வரல? நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி நினைச்சா கொண்டு வரோம். ஆனால் இது வந்து என்னுடைய பாரத தேசம், பாரத மக்கள், சிறுபான்மையர்கள் இருந்து எல்லோரும் பாரத மக்கள்னு சொல்லிட்டு என்னுடைய பாரத பிரதமர் நடுநிலையாக இருக்கார். புரியுது, ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பட்டியல் சமூகத்திற்கு எந்த ஆட்சியில் அரணாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. எங்கள் ஆட்சி தான், பாரதிய ஜனதா கட்சி தான். பட்டியல் தமிழ்நாட்டில் இங்கே பாருங்க, டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி எத்தனையோ பேர் பேசினான், எத்தனையோ பேர் படத்திறப்புகளாக போகிறான். ஓகே, எத்தனையோ பேர் அவருடைய இறப்புக்கும் பிறப்புக்கும் மாலை அணிவிக்கிறான். அவர் படித்த காலேஜ், அவர் வீடு,
மணிமண்டபம் பஞ்சபூதம் சொல்லிட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அவர் இடத்த பூரா எடுத்து டெவலப் பண்ணது பல கோடி ரூபாய்க்கு. காங்கிரஸ் அரசு இருந்துச்சு, காங்கிரஸ் அரசு தான் சார் கொண்டது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை. காங்கிரஸ் தான் அவர் தான் அவமானப்படுத்தினது, அவங்க தான் அவமானப்படுத்தினது அவரை. நீங்கள் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்க. அதனால காங்கிரஸ் கட்சி சொல்வதுக்கு வேற என்ன இருக்கு? நாங்கள் தான் பட்டியல் சமூகத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் பாதுகாத்து. தமிழ்நாட்டில் வேங்கைவாயில் போன்ற ஒரு பெரிய கொடுமையெல்லாம் நடக்கிறப்போ பாரதிய ஜனதா கட்சி எங்கே போயிருந்தது? ஒரு போராட்டமாவது முன்னெடுத்து அந்த மக்கள். நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணோம். அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் அவர் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக இருக்கும் பொழுது வேங்கை வயலுக்காக அவர் பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்க. பல போராட்டங்கள் பண்ணோம். தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அரசு அந்த மாதிரி இருக்கு சார். பட்டியலின மக்களை அடிமைப்படுத்துது, சிறுபான்மை மக்களை வந்து நடிக்குது, அவர்களுக்கு கொள்ளையடிக்கிறது தான். அதாவது கொள்ளையடிச்சு பணத்தையும் சொத்தையும் சேர்க்கணும். ஓகே, அதுதான் அவங்களுடைய ஆட்சியில். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. முதல்வர் மருத்துவமனையில் உட்காந்து கூட மக்களுக்காக பல விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு, மக்கள் குறைகளை தீர்த்துட்ருக்காரு. ஏன் வெளியில் இருக்கும்போது 4.5 வருஷம் தெரியாது, ஏன் மருத்துவமனைக்கு உள்ளே போய் செய்கிறீங்க? உடம்பு இல்லைன்னா படுத்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே வரணும் சார். 4.25 வருஷமாக இருக்குது, ஏன் உள்ளே போய் ஒரு 3 நாளில் என்ன மக்களுக்கு என்னத்தை அப்படி செஞ்சுருவீங்க? படம் பார்த்தீங்களா? ஒரு நாள் முதல்வன் படம் பார்த்தீங்களா சார்? 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் மக்களுக்கு நல்லதை தான் செய்யணும். ரோட் ஷோலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தவறு. என்ன கேட்குறேன் பண்ணக்கூடாது சார், நாங்கள் தேசிய கட்சி, நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ரோட் ஷோ பண்ணுறோம். நீங்கள் வேங்க வயலை பிடிக்கல. நேற்று பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் முந்தின வாரத்தில் திருவள்ளூரில் ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிடறான். சரி, அப்போ உங்களுடைய சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு? அவனை ஏன் விட்டீங்க? வட இந்தியர்கள் நடந்தது சார். வட இந்தியர்கள் உங்கள் ஆட்சி சார். இது இந்தியாவில் யார் வேணாலும் எந்த தேசத்துக்கும் போகலாம். அதான் கற்பழிச்சிட்டு சார். அதுக்கு கற்பழிக்க சொல்லிக்கா? இப்போ நம்ம ஆளுங்க போயிருக்கான், டெல்லியில் 10 லட்சம் பேர் இருக்கான், தப்பிச்சு பீகார்ல கண்டுபிடிச்சு கொடுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஸ்டேட்டில் வந்தால் கண்டுபிடிச்சி நாங்கள் தெரிஞ்சால் அவனை பிடிச்சி சுட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க தமிழகத்தில் என்ன பண்றீங்க? ஆசிஃபாவை கொலை பண்ணவங்கள சுட்டுட்டீங்க சார். யாரு? ஆசிஃபாவை கொலை பண்ணவங்கள சுட்டுட்டீங்க. ஏன் சார்? ஏன் உங்களுக்கு தவறு பண்ணுனா அது எல்லாம் நடக்கும். ஓடும்போது ஒரு போலீஸ்காரன் பாதுகாப்புக்காக சுடுவான். எல்லாமே என்கவுண்டர்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. நீங்க உங்க தமிழகத்தில் நீங்க ஆட்சி ஒழுங்கெல்லாம் உங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சு கொடுக்கணுமா? எங்கிட்ட இருந்தாங்கன்னா அவனை சுடுவோம். ஓகேவா? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி துரோகிகளையும் இந்த மாதிரி ஒவ்வொருவனையும் சுடுவோம். ஓகே, அந்த சட்டத்தை கொண்டு வருவோம் நாங்க. புரியுதா உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமியோட அந்த பரப்புரையில் ஒரு 3-4 நாட்களாக பாஜகவை காணோம். காரணம் நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை, கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்குன்னு சொன்னதுனாலன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கூட்டத்தை பாருங்கள், நிறையா பேர் பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு நிற்பான். அதை பார்த்துட்டு நயனா நாகேந்திரனும் அண்ணாமலையும் இல்லையே, வானதி சீனிவாசன் இல்லையே சார். நாங்கள் தலைவர்கள் எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை. இது அவருடைய அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்புரை. சரி, அவர் மக்களை சந்திக்கிறார். அதுக்கே பிஜேபி போனோம். நாங்கள் என்ன தேர்தல் பரப்புரையா பண்ணுறோம்? சரி, சில இடத்துல கலந்துப்பாங்க. நீங்கள் அண்ணா இவங்க போகும்போது நாங்கள் எங்களுடைய கூட்டணி, அவருடைய கட்சி கொள்கை, அவர் இது பேசுறாரு. அது கூட்டணியில ஆட்சியில பங்கு தர மாட்டேன், நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லைன்னு சொல்றாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி சார். அவருடைய கொள்கையே சொல்றாரு சார். நாங்கள் கூட்டணி ஜெயிச்ச பிறகு எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் அவர்கிட்ட கேட்போம். ஆமாம், இதில் என்ன இருக்கு? கூட்டணி ஜெயிச்சுட்டு கேட்பீங்க? ஆமாம் சார். கூட்டணி ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்களுடைய உரிமைகளை கேட்போம்ல. நாங்கள் மக்களுக்கு நல்ல விஷயம். என்ன மாதிரியான உரிமைகளை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்பார்ப்பீங்க? மக்கள் நலன் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் கேட்போம். இல்லை அமைச்சர் கேட்பீங்களா, துணை முதல்வர் கேட்பீங்களா? மக்கள் நலனுக்காக என்னென்னு இருக்கோ அதை ஃபுல்லாக கேட்போம். ஆமாம். கூட்டணியில் குழப்பம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். மேலிடம் பேசிட்டு அமித்ஷாஜி பேசியிருக்காரு, அமித்ஷாஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க பேச்சை கேட்டலாம். மீடியா உள்ளவங்கன்னா அண்ணாமலை சார். மீடியா நிறைய பொய் சொல்லுது சார். இங்கே உள்ளவங்கன்னா அண்ணாமலை ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டில் இருக்காரு. இல்லை, அவர் தான் அடிக்கடி சொல்கிறாரு, அமித்ஷா சொன்னதான் நடக்கும், அமித்ஷா சொன்னதான். ஆமாம் சார். மேலிடம் தான் பேச முடியும். இது தேசிய கட்சி, நாங்கள் மாநில கட்சி இல்லை. மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்போம். இப்போ மேலிடம் சொன்னது போல அதிமுகவில் ஒருவர் தான் முதல்வர். மேலிடம் என்ன சொல்லுதோ அதான். மேலிடம் என்ன அப்படி சொல்லிச்சா அவர் தான்.
மேலிடம் சொன்னா சொன்னதான். எஸ்ன்னு மட்டும் தான் சொல்லிச்சு மேலிடம். எஸ்ன்னு சொன்னால் எஸ் தான். அதை என்ன பண்ண முடியும்? சரி, எங்களுக்கு மேலிடம் தான். ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு மேலிடம் தான். ம் அமித்ஷா, எங்களுக்கு மோடி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் என்ன சொல்லுகிறார்களோ, ம் இந்த கட்சி கமிட்டி என்ன சொல்லுகிறதோ, ம் மேலிடம் என்ன முடிவு எடுக்குதோ அதான் எங்களுடைய ஸ்டாண்ட். சார், கூட்டணி பலமா இருக்குங்களா? திமுக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பலமா இருக்கா? கண்டிப்பாக பலமாக இருக்குது சார். ம் இப்போ தான் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க கூட விசிக, காங்கிரஸ், சார் கம்யூனிஸ்ட் எல்லாமே இருக்காங்க சார். எந்த காங்கிரஸ் வேணாலும் போட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. 2026 பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். இல்லை, விஜய் கூட அமித்ஷா கூப்பிடுறாரு, எடப்பாடி கூப்பிடுறாரு, வரமாட்டாங்களே உங்களை நம்பி. சார் எங்களை நம்பி நாங்கள் வந்து பாஜக தான் அங்கே இருக்கு பிரச்சனை, இல்லைன்னா வருவன்றாங்க. 234 தொகுதி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ம் நாங்கள் எத்தனை மாநிலத்தில் இருக்கோம், தேசத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு நாங்கள் வந்து என்னென்ன வேணுமோ, என்னென்ன செய்ய போகிறோமோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி ஓட்டு கேட்போம். ம் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுகளே நாங்கள் நினைவாக்குவோம். உங்களை மாதிரி சும்மாலாம் வந்துட்டு நாங்கள் போக மாட்டோம். ம் புரியுதா? நாங்கள் இந்த அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு ம் அவர்கள் கேட்குறத, அதாவது வந்து இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ம் கிராமத்தில் போனீங்கன்னா ரோடும் ம் தண்ணிகளும் எலக்ட்ரிசிட்டியும் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே பார்க்காதீங்க, கிராமத்துக்கு உள்ளே போங்க. சரி, எத்தனையோ கிராமத்தில் எத்தனையோ வசதி இல்லாமலாம் இருக்குது. ஓகே. அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கணக்கெடுப்போம். ம். நாங்கள் கணக்கெடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ம் கிராமங்களை வலிமைப்படுத்துவோம். 2021க்கு முன்னாடி பாரதிய ஜனதா அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. 2026 நாங்கள் செய்கிறது சொல்கிறோம். ம் இல்லை, அதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாமே இதெல்லாம். சார் எங்களுக்கு 2026 ம் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து ம் என்ன மக்களுக்கு சொல்லி வாக்குகளை சேகரிக்கிறோமோ அதை நாங்கள் செய்வோம். ம் ஓகேவா? இல்லை, இதுக்கு முன்னாடி இதே செட்டு தான் அங்கே இருந்தது. அங்கே நீங்கள் சரியில்லைன்றதுக்காக தான் திமுக வந்திருக்கு. சார் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்ததெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம். ஏடிஎம்கே வந்து 10 வருஷம் இருந்துச்சு. ம் ஏடிஎம்கே என்ன செய்யலைன்னு சொல்லுங்கள், திமுக என்ன செஞ்சுருக்குன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ம் ஏடிஎம்கே என்ன செய்யலை, திமுக பல விஷயங்களை திமுக செஞ்சிருக்கு. பல விஷயம் வந்திருக்காங்க. அந்த 1000 ரூபா நீங்கள் எங்கேருந்து சார் வாங்குறீங்க? உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்குறீங்க. இல்லை, அது கூட சார் நீங்கள் கொடுக்கலையே. சார் நீங்கள் கடனை வாங்கி கொடுக்குறீங்க. ம் நீங்கள் கடனெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க சார். போய் வெளியே போய் பாருங்க, பெண்கள்லாம் எவ்வளோ கொண்டாடுறாங்க சார். என்ன கொண்டாடுறாங்க சார்? குளத்தூருக்கு முதல்ல டான்ஸ் ஆனாங்க சார். அந்த 1000 ரூபா வச்சுட்டு பாருங்க, நீங்கள் வந்து அரசு பணங்களை நம்ம வந்து ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம்னா மாதம் மாதம் கடன் வாங்கியே நடத்த முடியாது. ம் நம்மளும் உடல் உழைப்பு போடணும். நமக்கு இந்த தேசம் முக்கியம். இந்த தேசத்துக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது. ம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி. நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து நம்ம தேசம் மட்டும் இருக்கா, சுற்றி ஆளுங்க இல்லையா? ம் நீங்கள் எங்கேயும் போர் நடக்கலையா? ம் நம்மளை சிந்தூர் ஆப்ரேஷன் நம்மளை சுடலையா? பார்டர் தாண்டி நிறைய வேலைகள்லாம் இருக்குது சார். சரி. நம்மளும் மனிதர்களும் அரசுக்கு சார்ந்து இப்போ திமுக வந்து கடன் வாங்கி கொடுக்குறாங்க, அதான் பிரச்சனை. 100%. அப்போ இந்திய அரசு வந்து கடன் வாங்கி எதையும் பண்ணல. சார் இந்திய அரசு, பாரதிய ஜனதா வந்த பிறகுதான் இந்தியா நாட்டுக்கு அதிக கடன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுல. இந்திய அரசு வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்மளே மிசைல்லாம் இங்கே தயாரிக்கிறோம். சரி, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மிசைல் இங்கே தயாரிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடி காங்கிரஸ் எல்லாம் கடனை வாங்கி தான் வச்சுருக்கு. சரி. இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மத்திய அரசுக்கு வந்து வருமானம் இல்லை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு தனியாக மாநில அரசுகள் மாதிரி வருமானம் இல்லை. ஓகே. நமக்கு வந்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக முப்படைக்கும் இந்த மத்திய அரசு தான் செலவு பண்ணணும். சரி. மிலிட்ரிக்கு நம்ம தான் செலவு பண்ணோம். சரி. மாநில அரசுகள் வரியாக திருப்பி தரோம்ல சார். இருங்க சார், திருப்பி கொடுக்கலன்னா நீங்கள் வந்து 1000 ரூபாய் திருப்பி கேட்குறீங்க. 200 ரூபா கொடுத்துட்டு ஏன் ட்ரெயின் தண்டவாளத்தை கட் பண்ணியிருக்கேன், கர்நாடகாவில் கட் பண்ணிடுங்க, இந்த சைடு ஆந்திராவில் கட் பண்ணிடுங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு போகாதீங்க. மத்திய அரசு தானே சம்பளம் கொடுக்குது, மத்திய அரசு தானே செலவு கொடுக்குது. இதில் வேறு தீவிரவாதம் அது இதுன்னு ஒவ்வொருத்தனும் மிரட்டி மத்திய அரசை 10 ட்ரெயினை கவுக்குறான். அந்த 10 ட்ரெயினுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டாமா? ஏரோப்ளைன் உழுவுது, ஏரோட்ராம் ரெடி பண்ணணும், கப்பல் துறை ரெடி பண்ணணும், நமக்கு முப்படைகளை நமக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் யார் மாநில அரசாக கொடுக்குது? அவங்களுக்கு சொல்லுங்கள், மாநிலத்துக்கு சொல்லுங்கள், நீ வரியை வாங்குறல அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடு.
நீ வரியை வாங்கி என்ன செலவு பண்ண, எந்த மக்களுக்கு செலவு பண்ண? இன்னைக்கு கூட 2400 சில்லற ஆசிரியர்கள் நியமனம் பண்ணீங்க. எப்படி நியமனம் பண்ணீங்க? எந்த சமூகத்துக்கு எப்படி சமூக அடிப்படையிலையா இல்லைன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் அடிப்படையிலையா எப்படி நீங்க பண்ணீங்க? வெள்ளரிக்கை கொடுங்க சார். சமூக நீதி ஆட்சியில சமூக அடிப்படையில் பண்ணாம வேற எப்படி பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சமூக நீதி எவனுக்கு சார் சமூக நீதி தெரியுது? யார் சமூக நீதி இங்க கொண்டு வந்தது? சமூக நீதினா என்ன சொல்லுங்க? நீங்க திராவிட கட்சிகள் உள்ள போய் பாருங்க. கிட்டத்தட்ட 50-54 மாவட்ட தலைவர் இருக்கிறான். எத்தனை எஸ்சி மாவட்ட தலைவர் இருக்கான்னு போய் பாருங்க. பாஜக எத்தனை பேர் இருக்காங்க சார்? பாஜக 10 பேருக்கு மேல இருக்கான் சார். 10 பேருக்கு மேல இருக்கிறான். லிஸ்ட் எடுங்க. நீங்க பாஜகவுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க திராவிட கட்சியில் போய் பாருங்க. ஆதி திராவிடன்னு ஒரே நலத்துறையை கொடுக்குறானுங்க. இங்க வரட்டுமே சார். எங்கள் முருகன் அவர்களுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே எந்த அரசாட்சி இந்த இந்த சமூக நீதியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் தான் சமூக நீதியை கொண்டு வரோம். சமூக நீதினா என்ன? எல்லாருக்கும் ஒரு நீதி வேணும்ல. எந்த திமுக செஞ்சுருக்கு? யாருக்கு மினிஸ்டர் பதவி அதிகமாக கொடுத்துருக்கு? ஜாதி வாக்கில் நீங்கள் எடுங்களேன். சாதி வாக்கில் எடுங்களேன். இவங்களுக்கு நீங்கள் சமூக நீதியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இந்த கட்சின்ட்டு. லிஸ்ட் எடுத்து சொன்னோம்னா எல்லாம் ஓடி போயிடுவான் சார். அந்த மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறது திமுக தான் சொல்லிட்டு அவங்க நம்புறாங்களா இல்லையா சார்? ஒருபோதும் பாஜக அவங்க நம்ப எந்த மக்களை? இதே பட்டியல் சமூக மக்கள் தான். பட் எந்த பட்டியல்? நாங்கள் 10 பட்டியல் சமூகம் எந்த மக்கள் சொல்கிறாங்க? பட்டியல் சமூக மக்கள் எத்தனை சாதி இருக்குன்னு தெரியுமா? சரி, பட்டியலில் 74 உட்பிரிவு இருக்குது தெரியுமா? பல்லாம், பறையன், ஜக்கிலியான், ஒன்னாம், தோட்டின்ட்டு 74 உட்பிரிவு இருக்குது தெரியுமா? சரி, அதில் எந்த சாதிக்காரன் சொல்கிறான் சொல்லுங்கள்? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கே வரல தமிழகத்தில். இவன் சமூக நீதியை பற்றி பேசுகிறான். நீங்கள் ஆட்சி நாங்கள் ஆள்றோம் பாருங்க. சமூக நீதி எப்படி வருதுன்னு பாருங்க. பிஜேபி பாரத தேசம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாரத தேசத்தில் எவனாச்சும் ஒருத்தன் அந்நிய நாட்டுக்காரன் உள்ள நுழைஞ்சி ஒரு வார்த்தை பேசிட்டோமே. ஓகே. இன்னைக்கு பாரத தேசம் நல்ல வலிமையாக இருக்கிறது. ஏன்னா அது சில மாநில கட்சிகள் சில குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அவர்களுக்கு தக்க பாடம் புரியுது. அண்ணாமலை அவர்களை தலைவராக எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியல. அங்கொன்றும் இங்கொன்றும் ப்ரெஸ் மீட் கொடுக்கறத தவிர அண்ணாமலைக்கு பெரிய பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படலை. ஏதாவது பொறுப்பு ஏதாவது கண்டிப்பாக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். அவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பெரிய பொறுப்புகள் வாங்கி இந்த கட்சிக்காக உழைத்து அவர் ஒரு பெரிய பதவிகளை அடைவார் என்ற நம்பிக்கையே எனக்கு இருக்கு. பதவிகள்லாம் எந்த மாதிரியான பதவிகள்? ஒரு நல்ல பதவிகள் கிடைக்கும். இன்னைக்கு கட்சியில் மேலிடம் முடிவு பண்ணும். இவருக்கு நல்ல தகுதி இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல அறிவு இருக்கு. இந்த தேசத்தை காக்கக்கூடிய ஒரு நல்ல நாளைக்கு ஒரு பெரிய பிரதமர் கேண்டிடேட் கூட வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை பிரதமர் கேண்டிடேட் கூட ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பிரதமர் சார் 20 வருஷம் கழிச்சு சொல்கிறேன். ஓகே, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு அவர் வயது வரும்போது ஒரு பிரதமர் கேண்டிடேட்டுக்குள்ள தகுதி இருக்கு அவருக்கு. ஆமாம், ஒரு 20 வருடம் கழித்து அந்த அளவுக்கு நீங்கள் அண்ணாமலை வச்சு பார்க்குறீங்க? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சார் அவருக்கு நாலேஜ் இருக்குது, நல்ல அரசியல்வாதி. ஓகேவா? அவர் பக்கத்தில் ஊழல் செய்கிறவன் பூரா நடுங்கி நிற்கிறான். அவர் இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகள் எங்கே போச்சுன்னே தெரில. ஓகேவா? இப்போ வந்திருக்க தலைவர் ஒரு சாஃப்டான ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்ச தலைவர் இப்போ வந்திருக்கவர். அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை அவர்கள் இளைஞர் அவர். ஓகேவா? அதனால் 2 பேருக்கும் பல வித்தியாசங்கள் தான் இருக்குமோ தவிர சரி 2 பேரும் அரசியல்வாதிகள். ஓகேவா? அதனால் நல்ல தலைவர்கள் தான் வரக்கூடிய காலத்தில். இப்போ சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாளாக அமித்ஷா சொன்னவர் தான் முதல்வர்னு சொன்னார். இப்போ அப்படி சொல்லியிருக்காரு. மேலிடத்தில் அழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை அப்படிலாம் அழுத்தம்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை சார். மக்கள் வாக்களித்தால் யாருக்கு என்ன உரிமை இருக்கோ அதை சட்ட பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான். அண்ணாமலைக்கு மேலேருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அண்ணாமலை சுதந்திரமாக செயல்படுறார், அவ்வளோதான். அவர் சுதந்திரமாக செயல்படலாம். அவருக்கு என்ன அழுத்தம் இருக்கு? பிஜேபியில் எந்த அழுத்தமும் இல்லை, அவருக்கு எந்த அழுத்தமும் இல்லை. அவர் இன்னைக்கு அவர் சொல்கிறது போல் நான் தொண்டனாக செயல்படுவேன், கட்சிக்காக உழைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வேலையை அவர் செய்வார்.
அண்ணாமலை போனதுக்கப்புறம் இளைஞர்களும் பின்னாடியே போயிட்டாங்களோ? சார் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, போயிட்டாங்க. அவருக்குன்னு இளைஞர்கள் போகலை சார், கட்சியில் தான் இருக்காங்க. அவரே ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ணாமலை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் 100% இன்னமும் கட்சியில் இருக்காங்க. கட்சியில் தான் இருக்காங்க. அவர் கூட இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்காங்க, கட்சியில் வேலை செய்கிறாங்க. அமித்ஷாஜியும் மோடி எல்லாம் ஒரு பெரிய லீடராக பார்த்து கட்சிக்காக உழைக்கிறாங்க, தேசத்துக்காக உழைக்கிறாங்க. இதில் பிரிவினையெல்லாம் இல்லை. நீங்கள் கேட்குற மாதிரி அவரு கூட போயிட்டாங்க, இவரு கூட போயிட்டாங்க, எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள். புரியுது. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.